பொங்கல் அடுப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் மணல் அந்த இடத்துல போட்டுட்டு, ஏன்னா நம்ம போர்ட்டிக்கோவில் அந்த டைல்ஸ் மேலே வைக்கிறதுனால கொஞ்சம் மணல் போட்டுட்டு இந்த மாதிரி கல்லாக நம்ம வீட்டில் சிமெண்ட் வச்சு பூசி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இந்த பொங்கல் அடுப்புக்காகவே. அந்த கல்லில் அழகாக அரிசி மாவு கோலெல்லாம் போட்டு காஞ்ச பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கல்லுக்கும் அரிசி மாவு கோலம் போடுறேன். நல்லா அந்த சைட்லலாம் அது இப்படியே கொட்டுற மாதிரி அழகாக நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா கல்லுக்குமே இந்த மாதிரி கோலம் போட்டுடலாம். இது காலையில் குளிச்சுட்டு அந்த அடுப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோலம்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம பொங்கல் வைக்கிற பானையிலையும் இந்த அரிசி மாவு கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கணும். ரெண்டு பானையிலையுமே அழகாக போட்டாச்சு. இப்போது அடுத்து நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். 10:30 மணி ஆன பிறகு இந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த மணல் மேலே அழகாக அடுப்பை செட் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க குலதெய்வ கோயிலில் தான் போயிட்டு நம்ம நெருப்பு எடுத்துகிட்டு இந்த அடுப்புக்கு வைப்போம். அதாவது வீட்டிலேருந்தே இந்த கொஞ்சம் சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு, தேங்காய், பழம், பூவு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ கோயிலில் அர்ச்சனை பண்ணி சாமி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நெருப்பு கொண்டுட்டு வருவாங்க. அதை கொண்டாந்து அடுப்பில் போடுறதுக்காக நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிடணுன்னா அந்த அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் பானையெல்லாம் அழகாக மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து இதெல்லாம் சேர்த்து கட்டி அழகாக பொங்கல் பானையும் தூக்கி அடுப்பில் வச்சு அந்த அடுப்பில் 4-5 சூடத்தை போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்க கொண்டு வந்த நெருப்பு அதில் போட்ட உடனே அழகாக நம்ம அடுப்பு பற்ற வச்சிடணும் நல்ல நேரத்தில். இப்போ அவங்கெல்லாம் குலதெய்வ கோயிலேருந்து வரதுக்காக வெயிட்டிங். பானை, அடுப்பு எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஈஸியாக பத்துறதுக்கு கொஞ்சம் அந்த சவுக்கு குச்சி அப்படிம்பாங்க, அது ஈஸியாக நெருப்பு போட்ட உடனே பற்றிக்கும், அதையும் வச்சாச்சு. இப்போ அவங்க வந்தாச்சு. அவங்க கொண்டு வந்த நெருப்பு போட்டு அழகாக இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ இங்கே அடுப்பை பற்ற வச்சாச்சு. மாமி தான் எரிச்சிட்ருக்காங்க. குழந்தைங்களாம் அவங்களோட சேர்ந்து ஆளுக்கு ஒரு குச்சியை வச்சுட்டு எரிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பால் பொங்கி வரணும். பால் பொங்கி வந்த பிறகு தான் நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்க அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த அரிசியும் உள்ளே போடுவாங்க. இப்போ பால் பொங்கி வரதுக்காக எல்லாருமே வெயிட்டிங். நம்ம வீட்டில் மாதிரியே ஊரில் எல்லார் வீட்லேயுமே, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு எல்லார் வீட்லேயுமே இதே சேம் டைம் இதே ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயும் ஒருத்தராக அப்படியே பொங்கல்னு பால் பொங்கின பிறகு சத்தம் போடுவாங்க. சூப்பராக பால் பொங்கிருச்சு. பொங்கல் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து நம்ம உள்ளே போட வேண்டியதான். மாமி தான் அழகாக பொங்கல்லாம் சூப்பராக வைப்பாங்க. அதனால் மாமி இங்கே அரிசி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வெல்லம் இதெல்லாம் போட்டு திராட்சை முந்திரி மட்டும் நான் அடுப்பில் வீட்டு உள்ளேருந்து நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து அந்த இதில் சேர்த்தாச்சு. வச்சு முடித்த பிறகு அந்த பொங்கல் பானையை எடுத்து வாசல்லே இறக்கி வச்சுட்டு நம்ம திட்டாணின்னு ஒன்று போட்டிருப்போம், பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அது முன்னாடி நம்ம இலை போட்டு 3 இலை போட்டு இந்த பொங்கல், காய், கூட்டு இதெல்லாம் வச்சு அழகாக படையல் பண்ணிவிடுவோம்.